So welcome to Modern Mantras. So நம்ம இங்க UPSC 2026கான prelims crash course வந்து பார்க்க போறோம். So இந்த prelims crash courseல first வந்து நம்ம எப்படி வந்து இந்த subjects எல்லாம் plan பண்ணியிருக்கோம். So எப்படி வந்து அதை prepare பண்ண போறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஒரு குயிக்கா ஒரு overview கொடுத்துறேன். So இந்த plan வந்து நீங்க ஓனா ப்ரிப்பேர் பண்றவங்களும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், இல்ல நம்ம கிட்ட கைடன்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறவங்களும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் செப்டம்பர்ல இருந்து நமக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். செப்டம்பர் 5th கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். எக்ஸாக்ட் டேட்டு டிசம்பர் 31st வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம போர்ஷன்ஸ் வந்து முடிச்சிருவோம். ஸோ இந்த 4 months டியூரேஷன்ல நம்ம என்னென்னலாம் டாபிக்ஸ் கவர் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து we are going to start with ஜியோகிராஃபி. சரியா? ஏன்னா ஜியோகிராஃபில இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல நிறைய क्वेश्चंस வருது. பட் நிறைய சின்ன சின்ன அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கனால பசங்கனால கடைசி டைம்ல அதை படிக்க முடியல. ஸோ அதனால இதை ஃபர்ஸ்டே நம்ம வெயிட்டேஜ் கொடுத்து முடிக்க போறோம். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா we are going to cover history portions. ஸோ இங்கே ஹிஸ்ட்ரியில் டீட்டெயில்டாக வந்து நம்ம ஏன்ஷியன்ட், மிடிவல் அண்ட் மாடர்ன், ஸோ 3 டாபிக்ஸையும் கவர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாலிட்டி டாபிக்ஸ் கவர் பண்ணுறோம். ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்கானமி டாபிக்ஸ் கவர் பண்ணுறோம். ஃபிஃப்த் என்விரான்மெண்ட். அண்ட் பேசிக் சயின்ஸ். ஸோ இந்த 6 சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 சப்ஜெக்ட்டுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாட்டிக் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ். இந்த 3 சப்ஜெக்ட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டட் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதனால தான் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸை நான் கவர் பண்ணுறேன். இந்த எக்கானமி, என்விரான்மெண்ட் அண்ட் பேசிக் சயின்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிசம்பர் எண்டில் முடிக்கும் போது உங்களுக்கு ஓரளவு பேசிக்காக எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கவர் பண்ணிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாஸஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரி 2026 மே 2026, அதாவது எக்ஸாமுக்கு ஒரு 1 week முன்னாடி வரைக்கும். ஸோ எக்ஸாம் வந்து இட் இஸ் ஆன் May 24th அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு 1 week முன்னாடி வரைக்கும் நம்ம இந்த ரிவிஷன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் 4 மாடியூல்ஸாக வந்து நான் பிரிச்சிருக்கேன். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ் ரிவிஷன் கிளாஸஸ். செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ். தேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட். அண்ட் ஃபோர்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா PYQ அனாலிசிஸ். சரியா? ஸோ இந்த 4 மாடியூல்ஸும் நம்ம ஜான்வரியிலேருந்து மேக்குள்ள பண்ண போகிறோம். ஸோ இதில் ஆல்ரெடி நம்ம இந்த செப்டம்பர் டு டிசம்பரில் கவர் பண்ண ஜென்ரல் ஸ்டடீஸ் போர்ஷன்ஸை இந்த பீரியடில் ஒரு 3 times வந்து நானே உங்களுக்கு ரிவைஸ் பண்ணி கொடுப்பேன். கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நம்ம டாபிக்ஸ் எல்லாமே கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸை பேஸ் பண்ணி நம்ம we are going to provide 2500 potential questions for UPSC prelims. ஸோ 2500 கொஷினை வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கொஷினை வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. அதில் வித் கிறிஸ்ப் நோட்ஸ். சரியா? ஸோ அப்போ 2500 கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட எக்ஸ்பர்டைஸான PYQ அனாலிசிஸ். ஸோ இந்த PYQ அனாலிசிஸில் எப்படி வந்து நம்ம லாஸ்ட்டு ஒரு 15 இயர்ஸோட கொஷின் பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டு இதில்
2011ல இருந்து 2025 வரைக்குமான எல்லா கொஷின்ஸையும் நம்ம ஒவ்வொரு கொஷினா எப்படி டீகோட் பண்ணி ஆன்சர்ஸை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஸோ இந்த மாதிரி 2 கோர்சஸாக நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிட்வீன் செப்டம்பர் டு டிசம்பர். ஸோ அதில் ஜென்ரல் டாபிக்ஸ் எல்லாமே படிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரிவிஷன் கிளாஸஸ். ஸோ இப்படி தான் நம்ம இந்த 2026க்கான யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸை டார்கெட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இதுக்கான மெட்டீரியல்ஸை வந்து நான் வந்து இதில் நம்மளோட சேனல்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாலும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி படிங்க. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னை அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ இல்லை உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு மென்டார்ஷிப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் யூ கேன் ஜாயின் அவர் கிளாஸஸ். ஃபீஸஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஃபார் இந்த செப்டம்பர் டு டிசம்பர் வரைக்குமான கம்ப்ளீட் இந்த ஜிஎஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are giving at 10,000 rupees. சரிங்களா, ஒரு 4 months கோர்ஸு. ஸோ இதில் ஃபீஸஸ் வந்து நீங்கள் சிங்கிள் டைம் பேமெண்ட் கிடையாது, நீங்கள் பிரித்து கூட பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கான்செப்ட் எப்படி அப்படின்னா இந்த மாதிரி மந்த்லி வந்து ஒரு 2,000-2,500 தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் கிளாஸஸ் எல்லாமே ஃபீஸு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். ஸோ 10,000ல் கம்ப்ளீட் டாபிக்ஸ் நான் டீட்டெயில்டு சிலபஸ் உங்களுக்கு ஸ்ப்ளிட் அப் கொடுத்துட்றேன். ஸோ அதில் இருக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ நீங்களே அதை செக் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயுமே ஸோ உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ், இந்த சப்ஜெக்ட் கீழே என்னென்னலாம் டாபிக்ஸ் வரும்னு எங்கேயுமே முதலையே சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் வந்து உங்களுக்கு அதை முன்னாடியே கொடுத்துட்றேன். ஸோ நான் நடத்தலைன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து கேட்கலாம், ஏன் இந்த போர்ஷன்ஸை நீங்கள் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் வந்து 10,000 rupeesக்கு பண்ணுறோம். இந்த ரிவிஷன் கிளாஸஸில் இந்த 4 கோர்சஸ் சேர்ந்து 12,000க்கு நம்ம பண்ணுறோம். சரிங்களா, ஸோ இது எல்லாமே செப்பரேட்டான கோர்சஸ் தான். நீங்கள் எது உங்களுக்கு வேணுமோ அதை மட்டுமே கூட நீங்கள் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். ஏதாச்சும் ஃபீட்பேக்ஸ் இருந்ததுனாலும் நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நம்ம அந்த ஃபீட்பேக்ஸை படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கிளாஸஸை இது ரிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே வந்து டெலகிராம் சேனல், அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணாலும் ஸோ நான் உங்களுக்கு அதுக்கான குவரிஸை சால்வ் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் this opportunity.